கடந்த ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி லட்சத்தீவுக்கு பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக சென்று வந்திருந்தார். இதனையடுத்து தன்னுடைய எக்ஸ் தளத்தில் லட்சத்தீவின் அழகு பற்றியும் முக்கியத்துவம் பற்றியும் அவர் பகிர்ந்திருந்ததை அடுத்து சமூக வலைதளங்களில் லட்சத்தீவு அதிக கவனத்தை ஈர்த்தது. இதன் காரணமாக சுற்றுலாத்துறையை நம்பி வாழும் இந்தியாவின் அண்டை நாடான மாலத்தீவு அதிர்ச்சியடைந்தது. இந்த நிலையில் பிரதமர் மோடியின் லட்சத்தீவு பயணம் குறித்து மாலத்தீவின் இணையமைச்சர் அப்துல்லா மஹ்சூம் மஜீத் கூறுகையில், மாலத்தீவுக்கு பதிலாக லட்சத்தீவை மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற்ற பிரதமர் மோடி முயற்சிக்கிறார் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். இதனைத் தொடர்ந்து மாலத்தீவின் மற்றொரு இணையமைச்சர் மரியம் ஷியூனா பிரதமர் மோடி குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறான கருத்துக்களை பதிவு செய்தார். பிரதமர் மோடியை மோசமாகவும் இஸ்ரேலின் ஊதுகுழல் என்றும் அநாகரீகமாக அவர் விமர்சனம் செய்தது பேசுபொருளானது. மரியம் ஷியூனாவை தொடர்ந்து வரிசை கட்டி வந்த மாலத்தீவின் ஆளுங்கட்சி மூத்த தலைவர் ஜாஹித் ரமீஸ், சுற்றுலாத்துறையில் எங்களுடன் இந்தியா போட்டி போடுவது ஒரு மாயை. நாங்கள் வழங்கும் சேவையை போன்று இந்தியாவால் வழங்க முடியுமா? இந்தியர்களால் சுத்தத்தை பேண முடியுமா என இந்தியர்களை கேலி செய்யும் வகையில் சமூக வலைதளத்தில் கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். மாலத்தீவு தலைவர்களின் கருத்துகள் பூதாகரமாக வெடிக்க, மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்ல வேண்டாம் என்று சமூக வலைதளங்களில் ஹேஷ்டாக்குகள் பறந்தன. இதனால் அதிர்ச்சியடைந்த மாலத்தீவு அரசு அமைச்சர்களின் கருத்துகளுக்கும் மாலத்தீவு அரசுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என விளக்கமளித்து அவதூறு கருத்துக்களை பதிவிட்ட மரியம் ஷியூனா, அப்துல்லா மஹ்சூம் மஜீத், மால்ஷா ஷெரீப் ஆகிய 3 அமைச்சர்களையும் தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்தது. இந்நிலையில் இந்த பிரச்சனை நடந்து சரியாக ஓராண்டு கழித்து இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக மாலத்தீவின் மக்கள் மஜ்லிஸின் 21வது சபாநாயகர் அப்துல் ரஹீம் அப்துல்லாவும் அவை உறுப்பினர்களும் அவருடன் சேர்ந்து வந்துள்ளனர். இவர்களுக்கு பிப்ரவரி 11ஆம் தேதியன்று நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் சிறப்பு மரியாதை வழங்கப்பட்டது. குறிப்பாக இவர்களின் இந்த வரவு குறித்து மாநிலங்களவையில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், இவர்கள் இந்தியாவின் மதிப்பிற்குரிய விருந்தினர். இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே இருக்கும் உறவு மிகவும் உறுதியானது. இது மென்மேலும் சிறக்கும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் முன்னதாக மாலத்தீவின் அமைச்சர்கள் சிலர் இந்தியாவை பற்றியும் பிரதமர் மோடியை பற்றியும் மோசமாக விமர்சித்திருந்தாலும், தற்போது இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கும் மாலத்தீவின் அவை உறுப்பினர்களுக்கு இந்தியா சிறப்பான வரவேற்பை அளித்திருக்கும் விதம் உலக நாடுகளையே ஆச்சரியப்பட வைத்துள்ளது.